என்னடா அந்த ரேவதியோட அப்பா பணம் வாங்கிட்டானா? இல்லைங்கம்மா. என்னது மா, இவனுக்கு ஒழுங்கா பேசி கொடுத்துருக்க மாட்டானுங்கம்மா. குடே. நான் தெளிவாதமா பேசினேன். முதல்ல நம்பினவங்க கேஸை வாபஸ் வாங்க சொன்ன உடனே உஷாராயிட்டாங்கம்மா. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே அவனு உறுதியா இருக்காங்கம்மா. மா, இதுக்கு மேல அவங்க கிட்ட சமாதானம் பேசி வேலைக்காகாது. நீ மட்டும் ஊன்னு சொல்லு. நம்ம பசங்களை கூட்டு போய் அவங்க வீட்டுல பண்ற கலாட்டல அவங்க ஆட்டோமேட்டிக்கா கேஸை வாபஸ் வாங்குவாங்க. டேய், அவசரப்படாத. அந்த குடும்பத்தை நம்ம வழிக்கு கொண்டு வர விஷயத்தை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏன்னா நாம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப நாம யாருன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த சுகன்யா தான். ஆமாமா, அவதான் ரேவதியோட அக்கா கிட்ட என்ன பத்தி எல்லா உண்மையும் சொல்லிருக்கா. இப்போ ரேவதியோட அக்கா கிட்ட உண்மையை சொன்னவ நாளைக்கு போலீஸ்ல சொல்ல மாட்டான்னு என்னடா நிச்சயம்? நம்மளை பத்தின உண்மையை சுகன்யா போலீஸ் கிட்ட சொல்லிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? கொலை பண்ணிட மாட்டேன். அண்ணா, இவ்வளவு நேரத்துக்கு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லாமல இருப்பா. சொல்லி இருந்தா இந்நேரம் போலீஸ் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கும். கரெக்ட்மா. சுகன்யா நம்மளை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றதுக்குள்ள அவளை நம்ம கஸ்டடி கொண்டு வந்துடுறேன். இப்பயே நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவளை தூக்கிட்டு வந்துடுறேன். இதோ பார் மகேஷ், இனிமே நீ எந்த காரணத்தை கொண்டும் யார் கண்ணிலையும் படக்கூடாது. புரிஞ்சுதா? மா, என்னமா சொல்ற? ஆமாண்டா, அந்த சுகன்யா எந்த நேரத்திலயும் உன்னை அடையாளம் காட்டுவா. புரியுதுமா. டேய், நீ சுகன்யாவை தூக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடு. அவ வாயை நான் அடைக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சுகன்யா வந்தது நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஜாக்கிரதையா இருக்கணும் மகேஷ். மா, நான் ஊம்புலம்மா. அவ்வளவு சீக்கிரம் போலீஸ்ல மாட்ட மாட்டேன். வரேன். பில்லிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சாச்சு. கிளம்புமா? நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அம்மா, ரேவதிக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு வரான்னு டாக்டர் சொல்றாருமா. இது வரைக்கும் அவளை நீங்க என் கண்ணிலே காட்டல. இல்லம்மா, நீ கர்ப்பமா இருக்க. இந்த நிலைமையில எப்படி? நந்தினிமா, முதல்ல ரேவதி நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். நந்தினி, நீ முதல்ல கிளம்பு. விஸ்வா உனக்காக வெயிட் பண்றாரு. வள்ளி, நந்தினி பழைய மாதிரி இல்ல. நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைங்க இருக்கும்போது அவ எப்படிங்க பழைய மாதிரி இருப்பா? ரேவதிய நினைச்சுதாங்க அவ புழுங்குறா. அவளோட மாமியாரும் முன்ன மாதிரி இல்ல. அது நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நீ தேவையில்லாம குழப்பிக்காத. எந்த பிரச்சனை வந்தாலும் விஸ்வா பார்த்து பாரு. இந்தாங்க. என்ன பெரியவரே, என்ன விஷயம்? ஐயாவை பார்க்கணும். ஐயாவை தான் பார்க்கணும்னா உள்ள போய் பாருங்க. இல்ல வேற ஏதாவது விஷயம்னா இங்கே சொல்லுங்க. இல்ல, அவரை தான் பார்க்கணும். உள்ள போய் பாருங்க. சொல்லுங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு சார்? அது யாருகிட்ட இருக்கு, என்னன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? வணக்கம் சார். வாங்க. அப்போ ஈவினிங் கொடுத்து அனுப்பிடுங்க. ஓகேவா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், என் பொண்ணு ரேவதி மேல ஆசிட் ஊத்தினவனை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணுங்கிற எண்ணத்தோட அவனை தேடி என் 2வது பொண்ணு நந்தினி போனா சார். ஆமா, எனக்கு கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க ஃபோனுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளால இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாது சார். ஏன், என்னாச்சு? ஏன்னா போன இடத்துல
அவங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு போயிருப்பேன். அவங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. என்ன பண்றது சார், எல்லாம் எங்க போறாத காலம். என் 2 பொண்களையும் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த அயோக்கியனை நீங்க சும்மா விடக்கூடாது சார். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. சார், அந்த அநியாயக்காரன் அதோட விடல சார். நானும் என் பொண்ணும் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில ஒரு கார்ல வந்த 2 பேர் அதுலேருந்து இறங்கி ஒரு பெட்டி நிறைய பணத்தை எங்ககிட்ட கொடுத்து, கடவுள் மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட இதை இனாமா கொடுக்க சொன்னாரு, இதை வச்சு உங்க பொண்ணு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றான் சார். பரவாயில்லையே, நல்ல விஷயமா தெரியுதே. எனக்கு இது நல்ல விஷயமா தெரியல சார். ஏன்? ஃப்ரீயா தரேன் பணத்தைன்னு சொன்னவங்க அதுக்கு பிரதி உபகாரமா கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்களே. ஓ, கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்களா? அதுதான் சார் பயமா இருக்கு. இப்ப பணத்தை கொடுக்க முயற்சி பண்ணவங்க அது பலிக்கலைன்னதும் அடுத்த முயற்சிக்கு போயிடுவாங்க சார். அதனால என் பொண்ணுங்க உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எப்படியாவது நீங்க தான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். கவலைப்படாதீங்க, கிட்டத்தட்ட குற்றவாளியை நாம நெருங்கின மாதிரி தான். நல்ல சாட்சி ஒன்று தேவைப்படுது, ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அது மட்டும் கிடைச்சிருச்சு, அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சார் சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி இருக்கு சார். அவ தான் ஆசிட் ஊத்தினவன கண்ணால பார்த்த சாட்சி. அவ சொல்லித்தான் என் 2வது பொண்ணு அவனை பிடிக்கிறதுக்காக போய் இப்ப தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தா. உண்மையை சொல்லுங்க, அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட சாட்சி இருக்கா? இருக்கு சார். ஆனா அவ ரொம்ப பயப்படுறா சார். பத்தாவதுக்கு அவங்க ஃபேமிலி வேற அவளை எதையும் சொல்ல விடாம தடுக்கிறாங்க சார். எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க அவங்க அட்ரஸை மட்டும் சொல்லுங்க. சார், ஒரு விதத்துல அவளும் என் பொண்ணு மாதிரி தான் சார். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா அவ வாழ வேண்டிய பொண்ணு சார். சார், அதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அந்த பொண்ணுதான் சாட்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதிர்கோஷ்டிக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவளை நம்ம கஸ்டடிக்கு எடுத்துட்டு வந்தாகணும். ஆமா சார், நீங்க சொல்றதும் வாசம் தான். அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்லுங்க. அவ பேர் சுகன்யா. அவ அட்ரஸ் எங்கிட்ட இருக்கு சார். ஒன்னு பண்ணுங்க, உங்க கூட 2-3 கான்ஸ்டபிள் அனுப்புறேன். அவங்க வீட்டை கட்டுங்க. யோ 301 சார், சார் கூட போ. அவர் ஒரு சாட்சியை காட்டுவாரு. அந்த சாட்சியை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. மத்த விஷயம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். கிளம்புங்க. அண்ணா, இதானே அந்த சுகன்யா வீடு. வாங்கடா போலாம். ஏய் இருங்கடா, எல்லாரும் போனா சந்தேகம் வந்துடும். நான் போய் பார்ட்டியை தூக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். அம்மா, அம்மா. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சுகன்யா வீடு எதுங்கம்மா? அதோ அந்த வீடு தான். சரிம்மா, நான் வரமா. இருங்க, அந்த வீட்ல யாரும் இல்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போனாங்கப்பா. ஊருக்கு? ஆமா. ஏன் ஏதாவது சொல்லணுமா? போன் நம்பர் கொடுத்துட்டு பாப்பா, வந்தா சொல்றேன். இல்லம்மா, வேண்டாமா, நானே பாத்துக்கிறேம்மா. ஹலோ அண்ணா, நான் குரு பேசுறேண்ணே. சொல்லு குரு. அவளை தூக்கிட்டீங்களா? இல்லண்ணே, வீடு பூட்டு போட்டு பூட்டி இருக்கு. விசாரிச்சதுல இப்பதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கண்ணே. நாம வர விஷயம் தெரிஞ்ச உடனே எஸ்கேப் ஆயிட்டாங்களா? சரி, அவ பஸ் ஸ்டாண்ட் போறதுக்குள்ள அவளை தூக்கிடுங்க. அவளை தெரியல உங்களுக்கு? அண்ணா தெரியுண்ணே, அந்த பொண்ணை உங்க கூட பாத்துருக்கேண்ணே. அப்ப பஸ் ஸ்டாண்ட் போறதுக்குள்ள அவளை எப்படியே தூக்கி போட்டு வந்துருங்க. அவளை தூக்கி போட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதி. டேய், கோட்டை விட்டுறாதீங்கடா. சரிண்ணே.
தம்பி கொஞ்சம் சீக்கிரமா போப்பா, பஸ் போயிட்டு போறது. பஸ் எத்தனை மணி சார்? இன்னும் 1/4 மணி நேரம் தான்ப்பா இருக்கு, சீக்கிரம் போப்பா. அதுக்குள்ள கொண்டு போய் விட்டுறேன் சார். எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கே போயிருந்தோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குமா? அப்பா இது எத்தனை வாட்டி தான் சொல்லிட்டு இருப்பீங்க? இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். பிரச்சனை தான் தீர மாட்டேங்கிறதே. ஆஞ்சநேயர் வாள் மாதிரி வளர்ந்துட்டே இருக்கே. இத பார், நாம போற இடத்துல நீ ரொம்ப அமைதியா இருக்கணும். என் ஃப்ரெண்டு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம எப்படி அமைதியா இருக்க முடியும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது போன் பண்ண முயற்சி பண்ணினியோ, அப்புறம் எப்படியாவது தப்பிச்சு போக முயற்சி பண்ணினியோ, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி தம்பி கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. என்னப்பா வண்டியை நிறுத்திட்ட? என்னாச்சு தெரியல சார், அது நின்றுடுச்சு சார். இறங்கி பார்க்குறேன் சார். தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நல்லா ஓடிட்டு இருந்த ஆட்டோ நடுவழியில் எப்படி திடீர்னு நின்றுடுத்துனா என்னமோ நடக்க போறது. எல்லாம் என் தலை எழுத்து. ஏன்பா என்னாச்சுப்பா? ஏதோ ப்ராப்ளம் சார், பார்க்குறேன் சார். சரி சரி கீழே இறங்குங்க, வேற ஆட்டோ பிடிச்சிட்டு போலாம். அப்பா இந்தப்பா, இங்க வா, இந்த காசு புடி. பரவாயில்ல சார், ரெடி ஆயிடும் சார். இல்லப்பா எனக்கு பஸ் போயிடும், வேற ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். வச்சுக்கோ, வெட்டியை கொடு. ஒரு ஆட்டோ கூட கண்ணில் படலையே. பக்கத்துல ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கான்னு பார்க்கலாம், சீக்கிரமா வாங்க. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஆட்டோவே ரெடி ஆயிடும்பா. வெயிட் பண்ணா இதுலயே போயிடலாம். புரியாம பேசாதடி. இத்தனை நாள் அந்த பையனோட அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு நம்மள தேட ஆரம்பிச்சிருப்பா. அவ கையில மாட்டினோன்னு அவ்வளவுதான் நம்ம கதை. அம்மா எப்படி நம்ம ஓடி ஒளிஞ்சாலும் வர பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும்னு தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி போறதெல்லாம் என் மனசுக்கு சரியா படலமா. பாய மூடிடி, எதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். பேசாம சீக்கிரம் வாங்க. அதை வர மடக்கடா உங்கள மடக்கடா. அண்ணா அதை வர மடக்கடா உங்கள மடக்கடா. எங்க ரொம்ப தூரம்? அவ்வளவு சீக்கிரம் உங்களை தப்பிக்க விட்டுருவோமா? என்ன தைரியம் இருந்தா எங்க மகேஷ் ஐயாவை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி காட்டி கொடுப்ப. எங்க ஐயாவை காட்டி குத்துட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? தூக்குனா அவள என்னடா ஆளக்கணா? இந்த பக்கம் தான்டா வந்தா. அவளை மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன்டா. ஏய் இங்க என்ன பண்றீங்க? அவளை தூக்கிட்டீங்களா? அண்ணா அவளை இந்த பக்கமா தானே விரட்டிட்டு வந்தோம். அவ இந்த பக்கமா ஓடி எஸ்கேப் ஆயிட்டானே.
என்னடா சொல்றீங்க? எஸ்கேப் ஆயிட்டலா? சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? 3 பேர் தடிமாடு மாதிரி இருக்கீங்க. ஒரு பொட்டச்சு பிடிக்க வக்கு வண்டியில இல்ல. ஏத்த முயற்சி பண்ணோம், கைய கடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். உங்களை எல்லாம் போய் எங்க அம்மாட்ட சொல்லுங்க. பொம்பளை பிடிக்க வக்கு இல்ல, பேச வந்துட்டானுங்க பேச்ச. இத பார், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குள்ள அந்த சுகன்யா இங்க வந்தாகணும். இல்ல கொன்றுவேன். போடா. வாங்கடா. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கா? ஆமா. ஏன்? ரேவதி விஷயமா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேனே. போதுங்க, உங்களை நம்பி நான் ஏமாந்தது போதும். எங்க விஷயத்தை நாங்களே பாத்துக்கிறோம். நீயே பாத்துக்கிறியா? எனக்கு புரியல. ஏன் நான் பாத்துக்க மாட்டேன்னு சொன்னா? போதுங்க, இது வரைக்கும் நான் ஏமாந்ததெல்லாம் போதும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க? பொய் சொன்னேனா? நீங்க மட்டும் இல்லங்க, ஒரு கும்பலே போய் சொல்லிருக்கு. நந்தினி என்ன பேசுற? ஆமாங்க, ஆமா. சரி, நான் மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறேன். என் வயித்துல வளருது என்ன குழந்தை? ஓ, அந்த சந்தேகமா மறுபடியும்? சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்ற? ஆண் குழந்தை தான். ஏன்? போய், சுத்த போய். யார் சொன்னது? போ, போய் மறுபடியும் டாக்டர் கேளு. சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அது அப்படியே சொல்லுவாங்க. அவங்க என் விஷயத்துல டாக்டர் இல்லங்க, உங்களோட ஃப்ரெண்டு. யார் உன்னை குழப்பினது? என்ன குழப்பினது நீங்க தான், தெளிய வச்சது நீங்க தான். நான் என்ன உன்னை குழப்பின? நான் ஆசைப்படுறேன்றதுக்காக என் வயித்துல வளருது ஆண் குழந்தை நீங்க சொல்ல சொன்னீங்கல்ல. நான் யாரையும் சொல்ல வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்டர் என்ன சொன்னாரோ அது உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அப்போ ஹாஸ்பிடல்ல எங்க அம்மா கிட்ட என் வயித்துல வளருது பெண் குழந்தை பேசிட்டு இருந்தீங்களே, அது பொய்யா? நான் கேட்டுட்டேங்க, நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். எதையும் என்கிட்ட மறைக்க பார்க்காதீங்க. எல்லாம் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. ஆல்ரைட் நந்தினி, உனக்கு எல்லாம் தெரியும். ஏன் சொன்னேன்னு தெரியுமா? என் நன்மைக்காக சொன்னது அதானே? என்னங்க நன்மை? இது நன்மையா? ஐயோ, தெரிஞ்சா தாங்க மாட்டேன். நாளைக்கு டெலிவரி ஆகும்போது தெரியத்தானே போகுது, அப்ப மட்டும் தாங்கிருவேனா? நந்தினி என்ன பண்ற? நந்தினி ப்ளீஸ் இங்க பாரு. பாரு, சாரி, கிளம்புறேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் வர மாட்டேன். வரேன். ஏய் நந்தினி, நந்தினிக்கு பாரு, அவசரப்படாத. நந்தினி, நந்தினிக்கு பாரு, நான் செஞ்ச தப்பு தான். ஆனா எனக்கா செய்யல, உனக்கா தான் செஞ்ச. தயவு செஞ்சு நம்பு. நான் நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். நான் உன்னை ஏமாத்தல நந்தினி. ஆமா, நான் தான் ஏமாந்துட்டேன். தப்பு ஏன் மேலதான். நம்ம மேல இவ்வளவு மோசமா இருக்காரே, நம்மள எப்படி ஏமாத்துவாருன்னு நினைச்சு நான் தான் ஏமாந்துட்டேன். நந்தினி முட்டாள்தனமா முடிவு எடுக்கிறார். ஆமா, இவ்வளவு லேட்டா முடிவு எடுத்ததுனால இது முட்டாள்தனம் தான். வீட்டை விட்டு போறது சொல்யூஷன் இல்ல. எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். நந்தினி, நந்தினி சொன்ன கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் நந்தினி, நந்தினி